நீட் விவகாரத்தில் திமுக அரசியல் செய்வதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் விமர்சித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீட் விவகாரத்தில் திமுக அரசியல் செய்வதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மீண்டும் மீண்டும் நீட் தேர்வு அரசியல் மோசடி என்று திமுக அரசை அவர் விமர்சித்திருக்கிறார். ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு பொய், ஆட்சிக்கு வந்ததை விட மற்றொரு பொய் என்றும் கடுமையான விமர்சனத்தினை முன்வைத்திருக்கிறார் விஜய். நீட் விவகாரத்தில் திமுக அரசியல் செய்வதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் விமர்சித்திருக்கிறார். நீட் தேர்வு தொடர்பாக தமிழக அரசின் அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டப்பட்ட நிலையில் தற்போது அதனை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நீட் விவகாரத்தில் திமுக அரசியல் செய்வதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில்ராஜா இணைகிறார். செந்தில்ராஜா, விவரங்கள். நன்றா, நீட் தேர்வு குறித்து இன்று சட்டப்பேரவையுடைய அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில்தான் விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பிட்டு சில விஷயங்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், மீண்டும் மீண்டும் நீட் தேர்வு அரசியல் மோசடி என்று அவர் கூறுகிறார். திமுக தலைமை மக்களிடம் மாணவர்களிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த அறிக்கையை அவர் விடுத்திருக்கிறார். ஆட்சிக்கு வருவதற்காக ஒரு பெரும் பொய்யும், ஆட்சிக்கு வந்ததும் அதைவிட இன்னும் மிகப்பெரிய பொய்யும் என்பதே திமுக தலைமையின் அறமற்ற அரசியலாக இருக்கிறது. பொய் வேடம் தரிக்கும் கபட நாடக திமுக தலைமையின் பொய் வரலாறு அன்றிலிருந்து இன்று வரை நில்லாமல் நீள்கிறது. எப்படியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நூற்றுக்கணக்கான பொய் பட்டியல்களை தேர்தல் அறிக்கையாக 2021 தேர்தலின் போதும் வெளியிட்டது. அப்படி பட்டியலில் முக்கியமான பொய்களில் ஒன்றுதான் நீட் தேர்வை ரத்து செய்யும் முயற்சி என்ற அறிவிப்பு. அத்துடன் தேர்தல் களத்தில் நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தங்களிடம் இருப்பதாக சொல்லி மோசடி பிரச்சாரம் வேறு செய்தார்கள் என்றும் விஜய் விமர்சனம் செய்திருக்கிறார். ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வை நீக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை, அது ஒன்றிய அரசின் அதிகாரத்தின் கீழ் உள்ளது என்று சொல்லி தப்பித்துள்ளனர் என்றும் விஜய் விமர்சனம் செய்திருக்கிறார். நந்தா, நன்றி செந்தில்ராஜா, விவரங்களுக்கு.